தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆன முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பான நேயர்களே, இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் பஞ்சாங்க அடிப்படையில் வரக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் திதிக்கு அதிபதி அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பாருங்க, அந்த எழுத்தை பாருங்க, திதி அப்படிங்கிறத 2 தீ எழுத்து வரும். திதி அப்படிங்கிறது சுக்கரனுடைய அமைப்பு. அப்ப சுக்கரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வில அனுபவிக்கக்கூடியது தான் சுக்கரனுடைய ஒரு முக்கியமான பங்கு. அப்ப திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம், திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு எல்லாருமே எங்க பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விதியை வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு சாரனுடைய நிலைப்பாடு. இன்னொரு சாரர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே ஒரு விஷயத்த நாம் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திதிக்கு அதிபதி நமக்கு சுக்கரன்னு தெரியும். சரி, இந்த சுக்கரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரகுருனுடைய தலைவர். தேவர்களுடைய தலைவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இவங்க 2 பேரும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவரும் ஒரே குலத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் குருவுக்கு நல்லது செய்ய தெரியும், நல்லதை வழி நடத்தக்கூடிய தெரியும். அதே மாதிரி தான் சுக்கராச்சாரியும் இருந்தார். ஒரே குலத்தில் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் இவர்கள். ஆனால் பட்டம் இவருக்கு யாருக்கு? குரு பகவானுக்கு பிரகஸ்பதிங்கிற, அதாவது தேவர்களுடைய குருவாக நியமிக்கப்படும் பொழுது இவர் கோச்சிக்கிறார். ஏன் கோச்சிக்கிறார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவருக்கு திறமை இருந்தால் தான் கோச்சிக்க முடியும். திறமை இல்லாதவங்க ஒருத்தர்கிட்ட சண்டை போட முடியுமா? முடியாது. எனக்கு அந்த பதவி தரலையே அப்படின்னு ஆத்திரப்படுறதெல்லாம் நியாயம் இருக்காது. ஆனால் இந்த சுக்கராச்சாரியார் கோபப்பட்டதில் நியாயம் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம். என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இவருக்கு தான் தெரியும். அதனால நான் அவ்வளவு இறந்தவர்களையே உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த மந்திரம் எனக்கு தெரிந்திருந்தும் கூட என்னை நீங்க தேவர்களுக்கு என்னை தலைவனாக ஆக்கவில்லை. என்னை விட குறைந்த கல்வி கற்றவனான குரு பகவானுக்கு நீங்க இந்த பிரகஸ்பதி தேவகுரு அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா அந்த நிலையிலிருந்து மாறி அசுர குருவுக்கு தலைவனாக நான் இருந்து அசுர வம்சத்தை நான் வழி நடத்துகிறேன் அப்படின்னு மாறி போறார். இந்த இடத்துல நாம் அப்ப விதியை வெல்லலாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவருக்கு சுக்கரனுடைய என்ன அப்படின்னா அந்த இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மந்திரம் தெரிஞ்சதனால் அந்த இதை சொல்றாங்க. சரி, இப்ப இந்த திதி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இந்த திதி அப்படின்னா என்ன சொல்றோம்? நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். சரி, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வழியில் வந்திருக்கிறோம் 1, அவங்களுக்கு நாம் நன்றி கடன் செய்கிறோம் 2, 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பாதித்து வைத்த சொத்துக்கள் இதை அவங்க அனுபவிக்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் அனுபவிக்கிறாங்க. அந்த அனுபவிக்கிறதுல இப்போ நான் சொத்தை மட்டும்தான் ஒரு அனுபவிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்தை மட்டும் கிடையாது. அவனுடைய பெயர் புகழ், இந்த வம்சத்தினுடைய அமைப்பு எல்லாமே இன்னார் மகன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அந்த வரலாறு பரம்பரை, இவங்க பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவங்க, நல்ல ஒரு மனநிலை கொண்டவர்கள், உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அவங்களுடைய பெயரும் புகழும் நல்ல ஒரு நிலையில் இருப்பது அந்த குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே போகிற இடத்துல ஆலயங்களுக்கு போனாலும் ஒரு 10 நபர்கள் உட்கார்ந்துருக்கும் இடத்துல ஒரு பொது இடங்கள்ல கூட அந்த மதிப்பு மரியாதை இன்னார் மகனா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களே அந்த மதிப்பு மரியாதைலாம் கிடைக்கிறது இல்லை. இப்போ அதனால அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு மரியாதை அப்படிங்கிறது ஒன்று.
நம்ம புராணத்துக்குள்ள அதுக்குள்ளெல்லாம் போனோம்னா ரொம்ப வேற மாதிரி போகும். நம்ம இதுக்குள்ள நம்ம சொல்றது தான் வந்து ரொம்ப வந்து ஒரு இன்றியமையாது. அப்போ அந்த முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் நமக்கு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த திதியை எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அமாவாசை அன்னைக்கு தான் திதி கொடுக்குது அப்படிங்கிறது வழக்கம். அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணிதுன்னா சந்திரன் வந்து மறைஞ்சு போயிடுறாரு. இந்த பூமிக்கு வந்து சூரியனுடைய ஆற்றல் நேராக விழுகிறது. அப்போ நேராக விழும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்ஏவில் போய் அந்த சூரிய ஒளிப்படுது. நம்மளுடைய அந்த முன்ஜென்ம வினைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதையெல்லாம் வந்து ஜீன்கள்லாம் வந்து அதை தூண்டிவிடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சூரியன் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் வந்து அன்னைக்கு வந்து மதிப்பும் மரியாதையுமா விரதம் இருந்து அந்த முன்னோர்களை வழிபடும் போது அதெல்லாம் நம்மளுக்கு குறையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அன்றைக்கி தான் வந்து அசைவ உணவுகளோ மற்றபடி ஆண் பெண் உறவோ இதெல்லாம் வந்து சேராமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பெண்கள் வந்து அமாவாசை ஒன்றி வரக்கூடிய நாட்களில் வந்து அவங்க வந்து அந்த மாதவிடாய் நாட்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய டிஎன்ஏ அமைப்பை அங்கே உள்ள இருக்கிற கர்மாக்களை நல்ல கர்மாக்களை அது வந்து சூரியன் உள்ற வரும்போது நல்ல கர்மாக்களை நம்ம விரதம் இருந்து நோன்பு இருந்து நம்ம நல்ல கர்மாவாக அது வந்து நமக்கு வெளியே கொண்டு வரும். ஆனால் வந்து நம்ம மாமிசம் சாப்பிட்டு உடலுறவு கொள்ளுதல், அன்னைக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறது, ஆத்திரமாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்கள் வந்து கெட்ட டிஎன்கள் அந்த இதிலிருந்து நமக்கு வெளியே வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த நாட்களில் அமாவாசை அன்னைக்கு சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அளவோடு வந்து சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க, அன்றைக்கெல்லாம் விரதம் இருங்க, உடலை தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்வதற்கும் அதெல்லாம் ஒரு நல்ல நாளாக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் மாற்றம் வரும். அப்போ அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பின்னாடியே வந்து அசைவம் சாப்பிடுதல், உடல் உறவு வைத்து கொள்ளுதல், பெண்களுக்கு மாதவிடாய் வருதல்லாம் வந்து அதெல்லாம் அவங்க வந்து அந்த அந்த முறைகளை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சீர் பண்ணிக்கணும். அப்படி அவங்களுக்கு இருக்கும்போது வந்து அவங்களுடைய வாழ்வியல் முறையில் நிறைய மாற்றங்கள் வருவதை உணர முடியும். அதனால தான் வந்து அந்த திதியை நாம் வந்து பயன்படுத்தணும். அப்போனா தான் வந்து அந்த கர்மா, அதாவது சொல்கிறாங்க இல்லையா, நம்மளுடைய டிஎன்ஏவில் என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து விடாமல் வெளியில் விடாமல் நம்ம தடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நோன்பு விரதம் சிராத்தங்களை எடுப்பதன் மூலயமாக வந்து நம்மளுடைய கெட்ட கர்மாக்களை குறைத்து நல்ல கர்மாக்களை வந்து வெளிவருவதற்கு செய்யக்கூடிய நாள் தான் வந்து இந்த அமாவாசை. அதுக்கு தான் திதி கொடுக்கறது. இதெல்லாம் வந்து விதியை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். அப்போ சுக்கிரன் என்ன இதை மாதிரி கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த வாழ்விலே இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நோய்கள் வராமல் கடன் சங்கடங்கள் வராமல் உங்களை தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய திதியை பிடித்தால் விதியை வெல்ல முடியும். அதுக்கு தான் வந்து சுக்கிரன் அப்படிங்கிறத வந்து இதுக்கு அதிபதியாக வச்சுருக்காங்க. அப்போ வாழ்வியல் முறையிலேயே ஒரு மாற்றக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா சுக்கிரனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண் இல்லை. சுக்கிரனுக்கு ஒரு கண்ணும் இல்லை. அந்த கதைக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். சுக்கிரனுக்கு ஏன் ஒரு கண் இல்லை. ஆனால் இந்த அரை கண் உள்ள நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பஞ்சாங்கத்தில், நேத்திரம் ஜீவன் அப்படிங்கிற இடத்துல நேத்திரம் வந்து அரை நேத்திரம் அல்லது அரை நேத்திரம் இருக்கிற நாள் மிகவும் பலமான நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம ஒரு தோஷங்களை நீக்குவதற்கு பயன்படுத்தலாம். வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை தரும் என்று கூறி மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த நேயர்கள் அனைவரும் ஆன்லைன் அபிராமி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.